நாங்கள் பிரபா. வெல்கம் டு பிரபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை பொடி பார்க்க போகிறோம். வேர்க்கடலை நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம வேர்க்கடலையை நார்மலாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி தான் சாப்பிட்றோம். சாப்பாடில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த ப்ளாகில். பார்க்கலாங்களா? ஓகே. வேர்க்கடலை பொடி அரைக்கிறதுக்கு வேர்க்கடலை 250 கிராம் எடுத்துக்கணும். அதை நான் ஃபஸ்ட்டே வேர்க்கடலையை நல்லா வணக்கி நல்லா காய வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வடை சட்டி எடுத்து வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நான் சிவப்பு மிளகாய் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். கொஞ்சோண்டு புளி சேர்த்து கொஞ்சோண்டு அரைக்கும் போகும்போது கல்லுப்பு போட்டு பூண்டு கொஞ்சம் 2 தட்டி போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா வேர்க்கடலை கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால் கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கும் போகும்போது உங்களுக்கு பொடியும் நல்லாயிருக்கும், வேர்க்கடலையும் எண்ணெய் விடாது. இது இட்லி, தோசை, வெள்ளை சாதம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் சூடாக சாப்பாடு போட்டு இந்த வேர்க்கடலை பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம்.